வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ போர்ட் மேத்தமெட்டிக்ஸ் கிரேட் 12 டாபிக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சாப்டர் 2 ரிவைஸ் பண்ணலாம். இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த டாபிக் ரொம்ப சிம்பிளான ஈஸியான டாபிக். இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் இந்த டாபிக் பார்க்கறதுக்கு நமக்கு பேசிக்காக ஃபங்க்ஷன்ஸ் எப்படியெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுது, ஃபங்க்ஷன்ஸோட டொமைன் என்ன, கோடொமைன் என்ன, அதெல்லாம் எந்த லிமிட்டில் இருக்கணுங்கிறது மட்டும் இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். ட்ரிக்னோமெட்ரிக் பேஸ்டான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம 10th ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். பர்டிகுலர்லி 11th நிறைய டாபிக் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ட்ரிக்னோமெட்ரிக் என்னென்னா இப்போ நமக்கு 12th கொடுத்துருக்குது இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக். ஸோ இதுலேருந்து இது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் ட்ரிக்னோமெட்ரிக்னாலே நமக்கு 6 கேட்டகரியில் ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க. சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா அண்ட் சீக்கன் தீட்டா, கொசிகன் தீட்டா, காட் தீட்டா. ஸோ இந்த ஆர்டர்லேயே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சைனோட டொமைன் பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ் R2 -1, 1. ஸோ இதுதான் ட்ரிக்னோமெட்ரியில் நம்ம ஃபாலோ பண்ணுது. நம்மளுடைய கோடமைன் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -1 to 1 தான் இருக்கும். இங்கேயும் அதே ப்ராசஸ் தான், பட் அப்படியே இன்வர்ஸா. அப்போ இந்த லிமிட்லேருந்து இங்கே லிமிட் நமக்கு பார்த்தீங்கன்னா -π/2 π/2. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ சைன் இன்வர்ஸில் -1, 1 to -π/2 to π/2. அடுத்து காஸ் R2 -1, 1 க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, 1. இதுவே இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரியில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆர்க்கு டிஃபைன் பண்ணுறதுல 0, π இது மட்டும் நம்ம கோட் பண்ணாலே போதும். ஸோ காஸ் இன்வர்ஸோட ட்ரிக்னோமெட்ரிக்கோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0, π. இது எல்லாமே கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சாகணும். இதை வச்சு தான் நம்ம இப்போ ப்ராப்ளம் இந்த யூனிட் ஃபுல்லாக நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ சைன் இன்வர்ஸா -π/2 to π, காஸ் இன்வர்ஸா 0, π. இந்த இன்டர்வல் நமக்கு கண்டிப்பாக தெரியும். அடுத்து tan பார்க்கலாம். tan பார்த்தீங்கன்னா r minus x such that x equivalent to 2n plus 1 π/2 n belong to z tends to r. ஸோ ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர் தான், பட் ரியல் நம்பர்ஸில் அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க 2n plus 1 × π/2. இந்த ஆர்டரில் எக்ஸிஸ்ட் ஆகிற வேல்யூஸ் மட்டும் வேண்டாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நார்மல் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனில். இன்வர்ஸில் பார்த்தீங்கன்னா R2 -π/2 π/2. ரியல் நம்பர்ஸ்லேருந்து -π/2 π/2. சைன் இன்வர்ஸ்க்கு -1 to 1, 2. ஸோ இந்த இன்டர்வல் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். இப்போ டேன் பார்த்ததுனால அதோட கண்டினியூட்டியை காட்டும் நம்ம கோட் பண்ணிக்கலாம். R minus அதே பேட்டர்ன் தான், R difference x such that x equivalent to n/π. n belongs to z tends to r. ஸோ R to r தான், பட் Rல n/π லிமிட்ஸ் எல்லாமே நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது காட்டில். இப்போ இன்வெர்ஸில் பார்க்கலாம். காட் இன்வெர்ஸ் இட்ஸ் ஆல்சோ R2 0, π. ஸோ சைன் அண்ட் காசை மட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். டேன் அண்ட் காட் ஆல்சோ சேம், பட் டொமைன் மட்டும் நமக்கு இங்கே R, அங்கே -1, 1. ஸோ இந்த ரேஞ்ச் எப்படி மாறுதுங்கிறத நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். அடுத்து சீக்கன். ஸோ சீக்கனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா R minus x such that x equivalent to 2n plus 1 π/2 n belong to tends to r minus -1 to 1. ஸோ r difference -1 to 1. இந்த ரேஞ்சை தவிர எல்லா வேலையும் எடுத்துக்கலாங்கிறாங்க. கொசிக்கனும் அதே மாதிரி தான் n/π. ஸோ இந்த 2 லிமிட் தான். டேனை பொறுத்தவரை 2n plus 1 π/2, இங்கே காட்டுக்கு n/π. அதே மாதிரி தான் இங்கே சீக்கன் அண்ட் கொசிக்கனுக்கு எழுதியிருக்காங்க. பட் கோடமைன் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா r -1, 1, இங்கே -1, 1. இதுவே இன்வெர்ஸில் சீக்கன் இன்வெர்ஸ் ஈக்குவலன்ட் டு R2 -1, 1 to 0, 5 -π/2. 0, πலேருந்து π/2க்கு. இதுவே கொசிக்கனாக இருந்ததுன்னா R -1, 1 to -π/2 π/2. ஸோ கொசிக்கன்னா நம்ம சீக்கன் ரெலவெண்ட்டாக எடுக்கணும், சாரி சைன் ரெலவெண்ட்டாக எடுக்கணும். சீக்கன்னா காஸ் ரெலவெண்ட்டாக நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோதான். ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் அண்ட் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனோட ரேஞ்சு அண்ட் டொமைன் மட்டும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த யூனிட்டில் எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம இந்த டேபிளுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கண்டென்ட் ரெலவெண்ட்டாக என்னென்ன நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இது வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ட்ரிக்னோமெட்ரிக் தனியாக கொடுத்துருப்பாங்க, இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் தனியாக கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம வந்து இப்போ கம்பைண்டாகவே பார்த்துருந்தோம். ஸோ இதுலேருந்து எப்படி இங்கே சேஞ்ச் ஆகுது, இந்த வேல்யூ டு இந்த வேல்யூ R வராமல்
இந்த ரீஜியன் மட்டும்தான் ரேஞ்சாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ப்ராப்ளம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டேபிள் மட்டும் கரெக்டாக எழுதி பார்த்து எது டொமைன், எது கோடமைன், எது ரேஞ்சு, இந்த ரேஞ்சு எந்த ஃபங்க்ஷனுக்கும் கரெக்டாக வருது, எதில் டிஃபர் ஆகுதுங்கிற ஒரு டேபிள் நீங்களாக ஒரு சார்ட் ஃப்ரேம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சிம்பிளாக, ஷார்ட்டாக, டீட்டெயில்டாகவும் இருக்காது, ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி எழுதுனா ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இதே பேட்டர்னில் ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் kanidapezhai@gmail.com மெயில் ஐடிக்கு நீங்கள் கண்டிப்பாக அனுப்புங்க. ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.